இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் வந்து வலிமை இழந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஜாதகர் வந்து சந்திப்பாங்க சார்? இந்த ரெண்டு கிரகமுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் அமர்கிறது என்றால் அந்த பாவகத்தை முழு கட்டுப்பாட்டில் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. கேது வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடத்தில் ராகு வலிமை இழந்து போகும் பொழுது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே சரியாக அமையவே அமையாது. அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியானதாக ஆயிரும். விஷம் அருந்துறதுனால, தற்கொலை செய்து கொள்வதனால, இந்த விபத்துனால தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்திலெல்லாம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒரு நாளுமே ஒரு புது புதிவுகளாக வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி துல்லியமாக வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாதகம் வந்து நல்லா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பேட் டைம், குட் டைம்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து கெட்டு போயிருந்தாவோ இல்லை முடங்கியிருந்தாவோ வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் வந்து வலிமை இழந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஜாதகர் வந்து சந்திப்பாங்க சார்? சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேது, இந்த ரெண்டு கிரகத்தை பற்றின ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த ரெண்டு கிரகமுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் அமர்கிறது என்றால் அந்த பாவகத்தை முழு கட்டுப்பாட்டில் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் ராகு ஒரு பாவகத்தில் இருக்கிறார் என்றால் அந்த பாவகத்தை முழு கட்டுப்பாட்டில் எடுத்துப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ம லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்கிறது என்றால் சம்பந்தப்பட்ட ஜாதகர் அந்த ராகுவின் ஆதிக்கத்தில் முழுமையாக போயிடுவார். ஓகேங்களா? அது ஜென்ம லக்கணத்தில் போகிறதுனா 100% நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இந்த ராகுவோட சேர்ந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், இவர்களெலாம் என்ன மாதிரியான பலனை தருவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாயும் சூரியனும் இந்த ராகுவோடு சேர்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே ராகு தான் முதலாளி, இந்த செவ்வாயும் சூரியனும் ஒரு அடிமை வேலை செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. இவர்கள் தர வேண்டிய பலனையும் இந்த ராகுபான் தனது பலனாக சுவீகரித்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தர ஆரம்பிச்சிருவார். அப்போ இங்கே ராகு அப்படிங்கிறது முழுமையான ஆளுமை கிரகம். அப்போ இவருக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. அப்போ அந்த ஆதிக்கத்தை பெரிய அளவில் செலுத்தக்கூடியவர். நவகிரகங்கள்லேயே ரொம்ப வலிமையான கிரகமாக நம்ம ராகு பகவானை தான் நம்ம கருத முடியும். ஒரு பாவகத்தை தனது கட்டுப்பாடில் வைத்திருக்கக்கூடிய வல்லமை இந்த ராகு கேது, சாயா கிரகமாகப்பட்ட ராகு கேதுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் அமர்ந்தால் கெடுதல் தருவார் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு அழுத்த நிறுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ம லக்கணத்தில் ராகு அமர்ந்தாலோ, 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தாலோ, 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தாலோ சம்பந்தப்பட்ட ஜாதகர் கவலையே பட தேவையில்லை. அவர்களுக்கு 100% நல்லது பண்ணிடுவார். அவங்களெலாம் எந்த காலத்துலையும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதே சமயம் 2ஆம் இடத்தில் பாதிப்படைந்து உட்கார்ந்தாலோ, 5ஆம் இடத்தில் பாதிப்படைந்து உட்கார்ந்தாலோ, அல்லது 8ஆம் இடத்தில் பாதிப்படைந்து உட்கார்ந்தாலோ, 7ஆம் இடத்தில் பாதிப்படைந்து உட்கார்ந்தாலோ, 12ஆம் இடத்தில் பாதிப்படைந்து உட்கார்ந்தாலோ ராகு பகவானால் வரக்கூடிய பாதிப்புங்கிறது ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் ராகு வலிமை இழந்து உட்காரும் பொழுது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே சரியாக அமையவே அமையாது. அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியானதாக ஆயிரும். பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, சுய ஆளுமை திறன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த போராட்ட மனக்குணம் நிச்சயமாக இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் 2ஆம் இடத்தில் அமரும் பொழுது. அதேமாதிரி 5ஆம் இடத்தில் அமரும் பொழுது பாதிப்படைந்தால், 5ஆம் இடத்தில் ராகு பாதிப்படைந்து அமர்ந்து விட்டால் என்றால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பதே கேள்விக்குறிதான். அதே வலிமை அடைந்து உட்கார்ந்து விட்டால் வெறும் ஆண் குழந்தைகளாகவே பிறக்கும். அது 2வது விஷயம். ஆனால் இந்த ராகு 5ஆம் இடத்தில் அமர்ந்து, இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீடு ரிஷபமாக வருது, வளர்பிறை சந்திரனோட கடகமாக வருது, சூரியனுடன் சேராத புதனாகப்பட்ட
கன்னி மிதுனமாக வருகிறது, துலாம் ராசியாக வருகிறது. அதே மாதிரி இந்த வீடுகளில் 5ஆம் இடமாக அமர்ந்து குருவோட வீடாகவோ அல்லது மீனமாக தனுசு மீனமாக அமர்கிறது. இந்த இடமெல்லாம் 5ஆம் வீடாக வருது அப்படின்னா அந்த இடத்த வலிமை சேர்த்துருவார். 100% நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார். அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னும் தெளிவாக சொல்கிறோம், ரிஷபம், துலாம், தனுசு, மீனம், சிம்மம், கடகத்தில் வந்து பர்டிகுலராக வளர்பிறை சந்திரனாக, மிதுனம் கன்னியில் சூரியனுடன் 16 பாய்க்கு மேலே தனித்து நிற்கக்கூடிய புதனாக, இந்த இடத்துல 5ஆம் இடமாக வந்து ராகு அமர்ந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர்த்து மாறுபாடாக அமையும் பொழுது அந்த புத்திர பாக்கியத்தை கேள்விக்குறியாகும். அடுத்தது 7ஆம் இடத்தில் ராகு பகவானை வந்து பாதிப்படையும் பொழுது கணவன் மனைவி உறவு நிலையில் கடுமையான சிக்கல் ஏற்படுத்திடுவார். உறவு நிலையை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்திகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அவர்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் மிகப்பெரிய கடுமையான மனோரீதியான பாதிப்புகளுக்கும் அடிப்படை காரணமாக ராகு 7 அமரும்போது வந்துடும். 8ஆம் இடத்தில் அமரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்துனால உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். அல்லது இந்த விஷம் அருந்துறதுனால தற்கொலை செய்து கொள்வதனால தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்திலெல்லாம் 8ஆம் இடத்தில் ராகு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் பாதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாருன்னா இவரெல்லாம் மனநோயாளிகள், சித்த பிரமை பிடித்தவர்கள், மனோரீதியான கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறவங்க, அல்லது மற்றவர்களால் மிகப்பெரிய மனநோய்க்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த 12ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கும். இதுதான் இந்த ராகு பகவானால் வரக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடுகள். இருப்பதிலே 100% மட்டும் கிட்டத்தட்ட 1000% ஒரு ஜாதகனை முடக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த ராகு பகவானுக்கு உண்டு, வலிமையற்று போகும் பொழுது. அதே வலிமையற்ற நிலைமையில் இல்லாமல் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வலிமையும் இந்த ராகு பகவானுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் முடங்கி இருக்கு, இல்லைன்னா வலிமை இழந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க எடுத்துக்கலாம் சார்? ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலிமை இழக்குது, அவர்களால் நாம் ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஜோதிடர் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் தனது தந்தை வழி அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, பாட்டன் பாட்டி, அவங்களுக்கு வந்து இவங்களுக்குளால் முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு வஸ்திர தானமோ, உணவு சம்மந்தப்பட்ட உதவிகளோ, மருத்துவம் சம்மந்தப்பட்ட உதவிகளையோ, அது சார்ந்த அவர்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மையோ இவங்க அதிக அளவில் வளர்த்துக்கணும். அல்லது அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதமாவது வாங்கிக்கணும். வருடத்தில் ஒரு முறையாவது போய் தன்னுடைய தகப்பனாரை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும் காலில் விழுந்தாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஒருவேளை அவர்களுக்கு இல்லை அப்படின்னா அவர்கள் பித்திரு கடமைகள்னு ஒன்று இருக்குது. அவர்கள் இறந்த பிற்பாடு செய்யக்கூடிய அந்த பித்திரு கடமைகள் வருடம் தவறாமல் முறையாக செய்து வந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ராகு பகவானால் வரக்கூடிய பாதிப்பின் தன்மை வெகுவாக குறையும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. இது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கலாம். அதே சமயம் கோவில் வழிபாடு அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக திருக்காளகஸ்தி, காளகஸ்தி போய் ராகு பகவானை ராகு கால வேளையில் பிரதி பரிகாரம் செய்து வழிபாடு செய்து பச்சை கற்பூர அபிஷேகம் செய்வாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி அருந்தும் பொழுது நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த தோஷங்கள் கூட நிவர்த்தி அடைஞ்சிரும். நமக்கு மிக அருகில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலாகப்பட்ட தம்பிக்கலை ஐயன் கோவில் அப்படிங்கிற அந்த கோயிலில் இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட பாதிப்பின் தாக்கத்தையும் வெகுவாக குறைப்பார். இந்த கோயில் வந்து 100% ஒரு சப்போர்ட் பண்ணும். கடுமையான காலசர்ப்ப தோஷமோ, ராகு கேது தோஷமோ, கலத்தர தோஷமோ, ராகு பகவானால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த தம்பிக்கலை ஐயன் கோயிலில் போய் முறையாக பச்சை கற்பூரம் கலந்த பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். அடுத்தது இந்த சாயா கிரகத்தில் அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா கேது பகவான். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கேது பகவான் வலிமை இழந்து இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை வந்து அந்த ஜாதகர் அனுபவிப்பாங்க சார்? சாயா கிரகங்களில் அடுத்த வலிமை நிலையில் இருக்கக்கூடிய கிரகமாக கேது பகவானை நம்ம வர்ணிக்கலாம். இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கணும். ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைப்பகுதி மட்டும் இருக்கும், கேதுங்கிறது அந்த உடல் பகுதியை கொண்டதாக இருக்கும். அப்போ இந்த ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அது பத்தாது அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டே இருக்கும். அது வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். ஆனால் கேது அப்படிங்கிறது ஒரு சிறிய அளவு ஒரு விஷயத்தை கூட திருப்திப்படுத்திக்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஞானத்தை பெற்றிருப்பார். அவருக்கு வந்து அந்த அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம்,
தன்னுடைய நுணுக்கமான நுண்ணறிவுத்திறன் இது எல்லாமே சரியாக பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த கேது வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது. குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் கணவன் ஒரு கருத்து சொன்னால் மனைவி ஒரு கருத்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரிதலே இருக்காது. தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னா என்ன, ஒரு கல்யாணம் வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு எதுக்காக வழங்கப்படுகிறது, இந்த திருமண வாழ்க்கையினால் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சுவீகரிக்கிறோம், நம்மளுடைய குழந்தைகள் எந்த மாதிரியான ஒரு வளர்ப்பை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு புரியாது. குடும்பம்னா என்னன்னே தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும். கேது வலிமை இழக்கக்கூடிய இடமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பர்டிகுலராக ஜென்ம லக்கணத்தில் கடுமையாக பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா ரொம்ப சிக்கலை உருவாக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் கடுமையான பாதிப்பு உண்டு பண்ணும். 7, 8 இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு பண்ணும். 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கடுமையான பாதிப்பை உண்டு பண்ணும். ஜென்ம லக்கணத்தில் பாதிக்கப்படாத இருக்கிற கேது யோக பலன்களையும், பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற கேது நெகட்டிவான பலன்களையும் கொடுக்கும். இந்த 12ஆம் இடத்தில் கேது இருந்தாலே மோட்ச வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் கேது வலிமை பெற்று இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து யோக வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் போட்டு வாட்டி வதச்சி எடுத்துடும். அவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாமே கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் கேது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில். 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கடுமையான மன உளைச்சல், மனப்போராட்டம், வாழ்க்கையில் எதிர்பாராத பின்விளைவுகள், எதிர்பாராத தோல்விகள், செய்யக்கூடிய தொழில் வழியிலிருந்து வரக்கூடிய முன்னேற்றமின்மை, தொழில் முடக்கம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்குவார். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது ஒருவருக்கு குடும்பம் சார்ந்த கடுமையான பிரச்சனையை உருவாக்கி விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவார். விவாகரத்தினால மிகப்பெரிய பொருள் இழப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய வாழ்க்கை துணையினால் மன ரீதியாகவும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. பொருளாதார ரீதியாக சொத்து கித்து இருந்ததுன்னா எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வர்ற நிலைமைக்கு கூட கொண்டு போய் விட்டுரும். இந்த 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டார். மேலும் ஒரு வருமானத்துக்கு தடுமாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திருமணத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்பாடு இருப்பாங்க. ஆனால் 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்க பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையே டோட்டலாக மாறி போய் திருமண வாழ்க்கை விவாகரத்து நிலைக்கு போய் அதனால் தான் இருக்கக்கூடிய சொத்துக்கத்தெல்லாம் விற்று எல்லாம் விரயம் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் கேது அமரும் பொழுது இந்த இடத்துல தன் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் வழியிலேருந்து அதீத மனக்கவலைக்கு ஆளாவாங்க. தன்னுடைய குழந்தைகள் எந்த பேச்சையும் இவங்க சொல்கிற பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். இவர்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் நடத்துறது வேறு மாதிரி இருக்கும். தான் பெற்ற பிள்ளைகளால் புத்திர சோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் போவாங்க. தன்னுடைய குழந்தைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தன் குழந்தைகள் தன் பேச்சை கேட்காம மற்றவர்களுடைய பேச்சுக்கு அடிமையாகி தனக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இது உருவாகலாம். இதுக்கு நல்ல சரித்திரத்திலையோ அல்லது நம்ம இந்த விஷயங்கள் கடவுள் வழிபாடு சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது இந்த சாஸ்திரங்கள்லையோ நம்ம எடுத்து பார்த்தா இரணியன் பிரகலாதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தில் கேது அமரும் பொழுது இந்த இரணியனுக்கு பிரகலாதன் பிறந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு குழந்தையை இவர்கள் பெற்றெடுத்து அதன் வழியிலிருந்து சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதுங்க. அடுத்தது 7ஆம் இடத்தில் கேது அமரும் பொழுது வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஒரு அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் என்ன தான் தியாகத்தை பண்ணினாலும் இவர்கள் செய்ததெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னை ஏமாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் போவாங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு மோசமான கணவன் மனைவி உறவு நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவது இதுதான். அடுத்தது இந்த 8ஆம் இடத்தில் கேது அமரும் பொழுது வலிமையற்று இழக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் ரொம்ப கடுமையானதாகவே இருக்கும். திடீர் இழப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவார். காதல் திருமணம் புரிஞ்சு அந்த வழியில் தோல்வியை சந்தித்து இதனால் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் சில பேருக்கு ஏற்படும். லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த காதல் தோல்வி அடைஞ்ச உடனேயுமே அதற்காகவே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு ஏற்படும்னா இந்த 8ஆம் இடத்தில் கேது அமர்ந்து வலிமை இழந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். அல்லது மற்றவர்களால் உயிரிழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவங்க இருப்பாங்க, காதலித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. மற்றவர்களால் ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதனால் உயிரிழப்பை ஏற்படுத்துறது, மற்றவங்க இவங்களை வந்து தாக்கி அதன் மூலமாக உயிரிழப்பை ஏற்படுத்துறது, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுனால தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இருக்கிறதே ரொம்ப மோசமான அமைப்பெல்லாம் வந்து இந்த கேது பகவான் நெகட்டிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு
ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலை கொடுத்துரும். ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொடுக்கும். பட் இருந்தாலும் அந்த ஆன்மீகத்திலும் முழுமையடைய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். கற்பனை, வீண் கற்பனையும் தேவையில்லாத வாழ்க்கையை தானே போராட்டத்துக்குள்ளே உள்ளாக்கிக்கிறதும், உயர்ந்த ஒரு நல்ல வெற்றிலை நோக்கி போகாமல் கீழ்த்தரமான நடவடிக்கையில் இறங்குறது, இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இந்த கேது பகவான் தான் ஏற்படுத்துவார். இதில் கேது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அமர்ந்தாலுமோ அல்லது ராகு ஒரு மோசமான சூழ்நிலையில் அமர்ந்தாலோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் அனைவருமே மது பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பாங்க. இது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அனைவருமே மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கருமைய பாதிப்பையும் அடைந்து கொண்டு உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் கடுமையான இன்னல்களை எதிர்கொண்டு தனது ஆயுளை தானே குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய தன்மை இந்த ராகு கேது கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில், பர்டிகுலராக இந்த கேது கடுமையாக பாதிச்சிருந்துச்சுன்னா, அவர்கள் போதையில் விழுந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிறத மட்டும் நாம் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். 2, 5, 7, 8, 12 வீடுகளில் கேது பகவான் அமர்ந்து இவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டால் மீண்டு வருவது என்பது நடக்காத காரியம். இவர்களால் இதிலிருந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் வலிமை எழுந்து இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? கேது பகவான் ஞானகாரகனாக கருதப்படுகிறார். அப்படிங்கும்போது இந்த ஞானகாரகன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அறிவையும் தெளிந்த ஒரு நல்ல அறிவாற்றலையும் ஒரு புத்திசாலித்தனத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எது தர்ம நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே சரியாக கடைபிடிப்பதற்கான ஒரு வழிபாடாக அமைவது எது என்றால் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு. இது ரொம்ப சிறப்பானது. இருக்கிறதுலையே ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியது. இந்த கேது பகவானுடைய பாதிப்பின் காரணமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு. இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களையோ அல்லது வியாழன் என்றோ இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அது பற்றியுள்ள வளர்பிறையில் வர நாளாக இருக்கலாம், அல்லது சூரியனோட நட்சத்திர நாட்களாக எடுத்துக்கலாம், அல்லது குரு பகவானுடைய நட்சத்திர நாட்களாக எடுத்துக்கலாம். இந்த நாட்களில் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு அருகம்புல்லால் மாலையை சாற்றி, வெண்பொங்கல் தான் சாற்றணும். ஏன்னா விநாயகருக்கு வெண்பொங்கல் மட்டும்தான் சரியானது. சக்கரை பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவுமே சரிப்பட்டு வராது. வெண்பொங்கலும் வெள்ளருக்கு மாலையும் அல்லது அருகம்புல் மாலையும் இவர்களுக்கு சாற்றி இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வருடத்தில் ஒரு முறை தரிசனம் செய்து வந்தாலே போதும். அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கேது பகவானால் வரக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் நீங்கும். குறிப்பாக இந்த உடல்நல பாதிப்பு ஆட்படுகிறார்கள் அல்லவா, அந்த போதை பழக்கத்தினால் ஆட்படக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வழிபாடை தோப்புக்கரணமிட்டு வழிபாடு செய்து வரும்பொழுது டெய்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம், இந்த விநாயகரை முறையாக தோப்புக்கரணமிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அந்த பழக்கத்திலிருந்தெல்லாம் மீட்டு எடுத்துருவார். விநாயகருக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அது அருகம்புல்லும் வெள்ளருக்கு மாலையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது வெள்ளருக்கு மாலைங்கிறது பார்த்திங்கன்னா இந்த போதையினால் கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய அன்பர்களுக்கு கேது பகவானால் வெள்ளருக்கு மாலையிட்டு வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. விநாயகர் அந்த தோப்புக்கரண வழிபாடுங்கிறது இவர்கள் வாழ்வில் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை நிச்சயமாக பெற்றுத்தரும். பிள்ளையார்பட்டி விநாயகரை இவர்கள் முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்து வந்தால் அற்புதமான மாற்றங்கள், கேது பகவானால் வரக்கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யும். ஸோ ரொம்ப சிறப்பாக 9 கிரகங்களுமே இப்போ ஒரு ஜாதகத்தில் வலிமை இழந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே புலம்புறது அதுதான், என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி கிரகங்களோட வலிமை இல்லாத தன்மை தான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேலும் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதனால தான் பிரச்சனை வருது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ சார்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள்.